இந்த கிராஷ் நடந்ததுலேருந்து இந்த பிளாக் பாக்ஸ்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஒருவேளை பிளாக் கலர்ல ஒரு பெரிய பொட்டி இருக்கும் அப்படின்னு கூட சில பேருக்கு தோணிருக்கலாம். ஆனா பிளாக் பாக்ஸ்ங்கிறது அது பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலர்ல எல்லாம் இருக்காது. அது வந்து ஆரஞ்சு கலர்ல. ஸோ இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிற இந்த ஒரு டிவைஸ் வந்து ஆக்சுவலா ஒரு டிவைஸ் கிடையாது, 2 டிவைஸ். உள்ள வந்து 2 டிவைஸ் இருக்கும். ஒன்னு வந்து எஃப்டிஆர் ஆர் டிஎஃப்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சிவிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பிளாக் பாக்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப உறுதியாகவும் செய்யப்படும். 300 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல மேலே இருந்து கீழே விழுந்தா கூட இதுக்கு ஒன்றும் ஆகாது. 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து ஃபயர் ப்ரூஃப் மாதிரி செஞ்சு வச்சிருக்கு. ஒருவேளை சீல விழுந்தா கூட 20,000 அடி கீழே வரைக்கும் போனாலும் இதுக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்பா இதை வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த சிப்ஸ் மாதிரி கருவிகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா எல்லாமே டேப் ரெக்கார்டர் தான். நிறைய பேருக்கு 90s 80s கிட்டலாம் ஞாபகம் இருக்கும். எந்த டேட்டாவும் பார்த்தோம்னா டேப் ரெக்கார்ட்ல வந்து ஈஸியா நம்ம அப்பா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஃபிளைட் டேட்டாவும். அப்ப இருக்கிற மோஸ்ட்லி ஃபிளைட்ஸ்ல வந்து கருப்பு கலர் பாக்ஸ்ல வந்து இந்த டேப்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து கருப்பு கலர்ல இருக்கும். அண்ட் வேர்ல்டு வார் 2லயும் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து நிறைய கருவிகள் வந்து ஃபிளைட்ஸ்ல யூஸ் பண்ணனால இதை வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.